அனைவருக்கும் வணக்கம். ஃபார்வர்ட் ரைட் தமிழ் சேனலில் சப்போர்ட் பண்ணிகிட்டே இருக்கிற எல்லா வியூஸ்க்கும் ரொம்ப நன்றி. கண்டினியூஸாக உங்களுடைய சப்போர்ட்டை இந்த வீடியோ லைக் பண்ணுறது மூலமாகவும் ஷேர் பண்ணுறது மூலமாகவும் நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். இன்றைக்கி நம்ம நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டினுடைய நேற்று நம்ம ப்ரெடிக்ட் பண்ண நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டினுடைய ப்ரெடிக்ஷன்ஸ் எல்லாமே இன்றைக்கி எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்காங்க, நாம் இன்றைக்கி என்ன ஆப்ஷன் கால் எடுத்தோம், நாளைக்குரிய ட்ரேடுக்கு என்ன இன்ஃபர்மேஷன் தேவை அப்படிங்கிற விஷயத்தை நம்ம இந்த வீடியோவில் முழுமையாக பார்த்துக்கலாம். இது நிஃப்டியோட 5 மினிட் சார்ட்டு. இந்த ப்ளூ லைன்ஸ் 1 டே பிஃபோராகவே நம்ம ப்ரெடிக்ட் பண்ண நம்மளுடைய அப்சைட் லெவல்ஸ். இந்த ரெட் கலர்ஸ் நம்மளுடைய டவுன் சைட் லெவல்ஸ். மார்க்கெட் ஓப்பன் ஆனது இந்த இடங்கள்லேருந்து ஓப்பன் ஆனாங்க. ஃப்ரைடேயுடைய ப்ரெடிக்ஷன்ஸ்லேயே நம்ம கிளியராக சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா, குளோபல் மார்க்கெட்டான சிங்கப்பூர் நிஃப்டி SGX ஒரு ட்ரெண்டிங் மூவ் கொடுக்கறதுமான ஒரு செட்டப்பில் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய கோல்டு பார்த்திங்க அப்படின்னாலும் ஒரு ட்ரெண்டிங் மூவ் கொடுக்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகம். இந்த இரண்டுமே, கோல்டும் சரி SGXம் சரி, இந்த இரண்டுமே நமக்கு ஒரு ட்ரெண்டிங் மூவ் கொடுக்கும் பொழுது கண்டிப்பாக இதனுடைய இம்பேக்ட் நம்மளுடைய மார்க்கெட்லையும் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம் அப்படின்னு சொல்லணும். அதுவுமே ஒரு பெரிய கேப் டவுன் கொடுத்துட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறமாக கம்ப்ளீட்டாக ஒரு சைட்வே மாதிரியான மொமெண்டம் கொடுக்கவே பாசிபிலிட்டிஸ் அதிகம் அப்படிங்கிறத ரொம்ப கிளியராக நம்ம சொல்லணும். அதன்படி மார்க்கெட் ஒரு கேப் அப் கொடுத்துட்டு அதுக்கப்புறமாக ஒரு சைட்வே மாதிரியான ஒரு மொமெண்டம் கொடுத்தாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதில் டைமிங் கேண்டில் பார்த்திங்க அப்படின்னா நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இதுதான் டைமிங் கேண்டில். ரொம்ப நேரமாக ஃபர்ஸ்ட் ஆஃப் முழுவதுமே இதுதான் ஹையாக இருந்தது. இதில் இருந்து கிட்டத்தட்ட இன்னையுடைய லோ வரைக்குமே மார்க்கெட் போயிட்டு இதில் இருந்து ரிவர்ஸ் ஆகிட்டு அதுக்கப்புறமாகவும் இந்த இடங்கள்ல இருந்தும் சஸ்டெயின் ஆக முடியாமல் மறுபடியும் ஒரு ஃபால் கொடுத்தாங்க அப்படின்னே சொல்லலாம். இதுவும் ப்ரேயராக நம்ம இன்டிமேட் பண்ண டீட்டெயில். நம்ம டூல் பேஸ்டாக பார்த்திங்க அப்படின்னாலும் 1 மினிட்டும் சரி 5 மினிட்ஸும் சரி எக்ஸாக்டான அந்த டாப் அண்ட் எக்ஸாக்டான பாட்டம் ஒரு புல் பேக் ஏரியாவாக நமக்கு கொடுத்துருந்தாங்க. அதையும் நம்ம டெலிகிராம் சேனலில் அப்லோட் பண்ணியிருந்தோம். அண்ட் இப்போ பேங்க் நிஃப்டினுடைய ப்ரெடிக்ஷன்ஸ் நம்ம பிஃபோராக ப்ரெடிக்ட் பண்ண டீட்டெயில் எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்காங்க மார்க்கெட்டில் அப்படின்னு பார்த்துக்கலாம். இது பேங்க் நிஃப்டியினுடைய 5 மினிட் சார்ட்டு. அகெயின் இந்த ப்ளூ லைன் எல்லாமே நம்மளுடைய அப்சைட் லெவல்ஸ், ரெட் கலர்ஸ் நம்மளுடைய டவுன் சைட் லெவல்ஸ், ப்ரேயராக இன்டிமேட் பண்ண லெவல்ஸ். எக்ஸாக்டாக அப்படின்னா ரொம்பவே எக்ஸாக்டாக ப்ரீ ஓப்பன் மார்க்கெட் ஓப்பன் ஆனது நியர் டு 1 ரூபி தான் நமக்கு டிஃப்ரென்ஸாக இருந்திருக்கும். 50,631 அப்படிங்கிற லெவல்ஸில் இருந்தே மார்க்கெட் ஓப்பன் ஆயிருந்தாங்க. ஈவன் இந்த இடங்கள்லேருந்து ஓப்பன் ஆயிருந்தாலும் நம்மளுடைய டைமிங் கேண்டில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 3 டைமிங் கேண்டில் ரொம்பவே பக்கத்தில் வந்திருந்தாங்க. அதுவும் இந்த T=N அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வியூவர்ஸ் இந்த T=N அப்படிங்கிறத இன்னுமே ப்ரீஃபாக சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. T=N அப்படிங்கிறது டைமும் நம்பரும் சேர்ந்து ஒரே இடத்தில் வரும் பொழுது அதை T=N அப்படின்னு சொல்கிறோம். டைம்னா என்ன? இந்த டைம் சைக்கிள் தான் நம்ம இந்த மாதிரி டைம் சைக்கிள் லைன் போட்டுட்ருக்கோம். நம்பர்ஸ் அப்படிங்கிறது ப்ரேயராகவே நம்ம இது மாதிரி லைன், அதாவது என்ன லெவல் சொல்கிறோமோ அதை நம்பர்ஸ், இது ரெண்டுமே ஒரே இடத்தில் வரும் பொழுது, உதாரணமாக இந்த இடங்கள் இந்த 3 கேண்டிலுமே கிட்டத்தட்ட 3 5 மினிட்ஸ் கேண்டில், 2 5 மினிட்ஸ் கேண்டிலுமே நமக்கு இந்த ரெண்டுமே சேர்ந்து ஒரே இடத்தில் வரும் பொழுது மொமெண்டம் இன்ட்ரோடேயில் நமக்கு இது மாதிரி ஒரு ட்ரெண்டிங் மூவ் கொடுக்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகம். எந்த செட்டப்பில் அப்படின்னா இந்த T=N அப்படிங்கிற செட்டப்பில். அதன்படி பார்த்திங்க அப்படின்னா இந்த ஹை கட்டானதுமே மார்க்கெட்டில் நல்ல ஒரு மொமெண்டம் கொடுத்துருக்காங்க. அண்ட் 4th டைமிங் கேண்டில் பார்த்திங்க அப்படின்னாலும் அதுக்கு மேலே மார்க்கெட் போயிட்டு அதுக்கு கீழே மார்க்கெட் வர முடியாமல் சஸ்டெயின் ஆகிட்டு ஒரு மொமெண்டம் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லலாம். கம்பேர் த நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி கொஞ்சம் பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணுறது மாதிரியான ஒரு செட்டப்பில் நமக்கு ஃப்ரைடே கொடுத்துருந்தாங்க. டூல் ரொம்பவே ஆக்குரேட்டாக பார்த்திங்கன்னா 1 மினிட்டாக இருக்கட்டும், 1 மினிட் படி பார்த்துக்கலாம். இது பேங்க் நிஃப்டியினுடைய 1 மினிட் சார்ட்டை. இது பேஸ்ட் ஆன் நம்மளுடைய டூல் படி பார்த்திங்க அப்படின்னா செல் போட்டு நமக்கு லோ கட் ஆகலை அப்படின்னா எக்ஸாக்டான புல் பேக் ஃபார் லாங் போகிறதுக்கு, அது மாதிரி பை போட்டு ஹை கட் ஆகலை அப்படின்னா எக்ஸாக்டாக ஷார்ட் போகிறதுக்கான புல் பேக், ரொம்பவே சின்னதான ஒரு ஸ்டாப் லாஸில் நம்ம என்ட்ராக வேண்டிய ஒரு இடம். இன்றைக்கி மார்க்கெட்டில் ஃப்ரைடேயுடைய மார்க்கெட்டில் எக்ஸாக்டாக லோ அப்படிங்கிறது லாங் போகிறதுக்கு நமக்கு ஸ்டாப் லாஸ் ரொம்ப கம்மியாக கொடுத்த இடம் இந்த இடங்கள்லேருந்து நம்ம லாங் இனிஷியேட் பண்ணியிருந்தோம் அப்படின்னாலும் நல்ல ஒரு பாயிண்ட் நம்ம கேப்சர் பண்ணியிருக்கலாம். அரௌண்ட் இந்த இடங்கள்ல இருந்தே ஹை ஆல்மோஸ்ட் நமக்கு மோர் தேன் 400 பாயிண்ட்ஸ் போயிருந்தாங்க. அதுக்கப்புறமாக நம்ம செல் போடும் பொழுது நம்ம எக்ஸிட் பண்ணியிருந்தாலும் நல்ல ஒரு பாயிண்ட் இந்த ரேலியில் நம்மளால் கேப்சர் பண்ணியிருந்திருக்க முடியும். ஈவன் 1 மினிட் டைம் ஃப்ரேமில் கூட. அண்ட் ஸ்டாக்ஸ் எல்லாமே நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. ஈவன் எக்ஸ்பெஷலி வால்டாஸ் ஒரு ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ் ஐனில் இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லணும். ஒரு ஃபஸ்ட்டு 15 மினிட் இது வால்டாஸினுடைய 5 மினிட் சார்ட்டு.
ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ் சைடில் மார்க் பண்ணிங்க அப்படின்னாலும் நமக்கு லோ கட் ஆகிட்டு ஒரு கன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு மறுபடியும் எக்ஸாக்டாக ரிஜெக்ட் ஆன பிளேஸ் வந்து இந்த ஹையிலேருந்து ரிஜெக்ட் ஆகிட்டு நல்ல ஒரு ஃபால் வந்து கொடுத்துருந்தாங்க. இதை நம்ம ப்ரேயராக ஃபோக்கஸ் பண்ண சொன்ன ஒரு ஸ்டாக்ஸ் இன்ட்ரோடேயில். அது மட்டும் இல்லாமல் மதர்ஸ் அண்ட் சுமி அண்ட் பிஏ இண்டஸ்ட்ரீஸ் இதெல்லாமே பார்த்திங்க அப்படின்னா மோர் தென் 9% வந்து ரிட்டர்ன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்தந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே நம்ம ப்ரேயராக இன்டிமேட் பண்ணியிருந்தோம். அது மட்டும் இல்லாமல் எவ்ரி வீடியோவில் சொல்லிட்டு இருக்க விஷயம் ஒன்று தான், இது மாதிரி இன்ட்ராடேயில் ஃபோக்கஸ் பண்ண சொல்ல ஸ்டாக்ஸ் வந்து ஒரு மொமெண்டம் கேண்டில் வராங்க அப்படின்னா இன்னுமே பவர்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த இன்ட்ராடே ஸ்டாக்ஸில் உங்களுடைய ஓன் அனாலிசிஸை பொறுத்து அதில் உங்களுக்கு பெஸ்ட்டான ஒரு ஸ்டாக்ஸை நீங்கள் சூஸ் பண்ணும் பொழுது ஒரு 15 மினிட்ஸ் ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ் ஹைண்டில் நீங்கள் மார்க் பண்ணி எந்த பக்கம் பிரேக் ஆகிறாங்களோ அந்த பக்கம் உங்கள் ட்ரேட் இனிஷியேட் பண்ணும் பொழுது இது மாதிரி ஒரு ட்ரெண்டிங்கான ஒரு மொமெண்டம் வந்து உங்களால் கேப்சர் பண்ண முடியும். இது மாதிரி இன்ட்ராடேயில் நம்ம ப்ரொவைட் பண்ண ஸ்டாக்ஸில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணும் பொழுது அண்ட் மினிமமாக வந்து ஒரு 2% மேலேயே வந்து ஸ்டாக்ஸ் எல்லாமே நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. ஃப்ரைடே அப்பல்லோ டயர் எல்லாமே வந்து 4% வந்து ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்பல்லோ டயர் அண்ட் மதர்ஸ் அண்ட் சுமி பிஏ இண்டஸ்ட்ரீஸ் எல்லாமே நல்ல ஒரு ரேலி வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்மளுடைய டெலிகிராம் சேனலில் எப்போ போஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தையும் பார்த்துக்கலாம். இதுதான் நம்மளுடைய டெலிகிராம் சேனல். பிஃபோர் மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம நேற்று போஸ்ட் பண்ண வீடியோவில் வந்து நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டினுடைய இன்ட்ராடே லெவல்ஸ் அண்ட் டைமிங் கேண்டில் வாட்ச் பண்ணுங்க அப்படின்னு ப்ரீ ஓப்பன் மார்க்கெட்டே நமக்கு பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நம்ம முன்னதாகவே சொன்னபடி ரொம்பவே நியர் டு ஒரு நம்பர் பக்கத்துலேயே வந்து ஓப்பன் ஆயிருந்தாங்க. ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் மொமெண்டம் கேண்டில் வந்து நமக்கு நிஃப்டி அண்ட் மிட் கேப் நிஃப்டி வந்து வந்திருந்தாங்க. அண்ட் ரொம்பவே ஏர்லியராகவே நம்ம இந்த மொமெண்டம் அப்படிங்கிறது இந்த கேப் டவுன்லேயே கொடுத்துட்டாங்க. ஸோ இன்டெக்ஸில் நீங்கள் ஒரு ட்ரேட் எடுக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஸ்ட்ரிக்டான ஸ்டாப்லாஸ் அண்ட் டார்கெட்டோடையே நீங்கள் என்ட்ராகிறது நல்லது அப்படிங்கிறத ரொம்பவே 9:36 நம்ம இன்டிமேட் பண்ணியிருந்தோம். நிஃப்டியினுடைய டைமிங் கேண்டில் என்ன வால்டாஸ் வந்து ஒரு ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ் கேண்டில் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிற விஷயத்தையும் எக்ஸாக்டாக அப்படின்னா ரொம்பவே எக்ஸாக்டாக நிஃப்டி வந்து ரிஜெக்ட் ஆன பிளேஸ் அப்படிங்கிறது இந்த கேப் ஃபில்லிங் வந்து கொடுத்துட்டு இந்த கேப் டவுன் ஆன இந்த ஏரியாவிலேருந்து இந்த டேலேருந்தே நம்ம சொல்லிட்டு இருந்தோம் மார்க்கெட் வந்து மேலே போயிட்டு எப்போ வந்து ஒரு ரிவர்சல் கொடுக்குறாங்களோ அந்த இடங்கள் வந்து நமக்கு நல்ல ஒரு ஷார்ட் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அந்த இடங்கள்ல வந்து மார்க்கெட் வந்து டச் ஆகிட்டு ரெஸ்பான்ஸ் பண்ணியிருந்தாங்க. அண்ட் எக்ஸாக்டாக நம்மளுடைய டைமிங் கேண்டில் தான் வந்து ஹை, அதுவுமே நம்ம இன்டிமேட் பண்ணியிருந்தோம். அது மட்டும் இல்லாமல் பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் அந்த டைமிங் கேண்டில் அப்படிங்கிற இந்த 3 டைமிங் கேண்டிலுமே மார்க்கெட்டில் அதுக்கப்புறமாக ஒரு 5 மினிட்ஸ் கேண்டில் கூட அதுக்கு கீழே க்ளோஸ் வைக்க முடியாமல் நல்ல ஒரு மொமெண்டம் வந்து கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லலாம். இதையுமே நம்ம ப்ரேயராகவே எவ்ரி அப்டேட் வந்து ப்ரேயராகவே நம்ம இன்டிமேட் பண்ணிட்டு இருந்தோம். நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு 5 மினிட்ஸ் கேண்டில் படி புல் பேக் கொடுத்த இடம் அப்படிங்கிறது எப்போ வந்து இந்த க்ரீன் கலர் ரெட் கலரில் ஒரு கேண்டில் டச் ஆகிறாங்களோ பேஸ்ட் ஆன் த சிக்னல் அது புல் பேக் ஃபார் லாங் ஆர் புல் பேக் ஃபார் ஷார்ட் அப்படின்னு சொல்லலாம். அதன்படி பை போட்டு நமக்கு பை சிக்னல் வேலிடாக கொடுத்ததுக்கு அப்புறமாக ஒரு ரெட் கலர்ஸ் அண்ட் க்ரீன் கலர்ஸ் லைனில் ஒரு கேண்டில் டச் ஆகிறாங்க அப்படின்னா இம்மீடியட்டாக நம்ம வந்து லாங் போகலாம். ஒன்ஸ் வந்து இந்த ப்ரீவியஸ் கேண்டிலுடைய ஹை வந்து கட் ஆகும் பொழுது நல்ல ஒரு புல் பேக் வந்து கொடுத்துருந்தாங்க நிஃப்டியை பொறுத்த வரைக்கும். எக்ஸ்பெஷலி கோல்டு வந்து நம்ம 9th ஏப்ரல் வந்து 11:30 AM to 12:30 PM அந்த கேண்டில் வந்து கோல்டை பொறுத்த வரைக்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் மொமெண்டம் கேண்டில் வராங்க ஃபார் ட்ரெண்டிங் மூவ் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். அதன்படி இதான் நம்ம போஸ்ட் பண்ண 1 hour சார்ட்டினுடைய கோல்டினுடைய டைமிங் கேண்டில் இதனுடைய ஹை கட் ஆனதுலேருந்து ஆஸ் ஆஃப் நவ் வரைக்குமே நல்ல ஒரு ட்ரெண்டிங் மூவ் வந்து கொடுத்துருக்காங்க. அதையும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். எக்ஸ்பெஷலி வந்து 22,700 புட் ஆப்ஷன் வந்து அரௌண்ட் ஒரு 144 ருபீஸில் எப்போ வந்து ஒரு 1 மினிட்ல வந்து இண்டெக்ஸ்லேயும் நமக்கு ஒரு புல் பேக் கொடுக்குறாங்க, அட் தி மணிலையும் சேம் புல் பேக் வந்து கொடுக்குறாங்க அப்படின்னா அது மஸ்ட் ட்ரேடபிளான ஒரு ஏரியா பேஸ்ட் ஆன் த டூல். அதன்படி இதில் 144 நமக்கு கொடுத்த ஒரு புல் பேக் இந்த ரெட் கலர்ஸ் அண்ட் க்ரீன் கலர்ஸ் லைனில் டச் ஆகும் பொழுது 144 கொடுத்த ஒரு புல் பேக் நல்ல ஒரு மொமெண்டம் வந்து கொடுத்துருந்தாங்க. அண்ட் இது மாதிரியான எவ்ரி அப்டேட் வந்து நம்மளுடைய டெலிகிராம் சேனலில் நம்ம போஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கும். இது வரைக்கும் நீங்கள் ஜாயின் பண்ணலை அப்படின்னாலும் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதுலேயும் ஜாயின் பண்ணி லைவ் மார்க்கெட்டினுடைய அப்டேட் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். மற்றும் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் நம்ம சேனலை பற்றின டீட்டெயிலை ஷேர் பண்ணுறது மூலமாக அவங்களும் நீங்கள் எவ்ரிடே லேர்ன் பண்ண வைக்க முடியும். இப்போ நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியினுடைய டியூஸ்டே ப்ரெடிக்ஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்துக்கலாம். இது நிஃப்டியினுடைய டே சார்ட்டு.
நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இந்த டபுள் டாப் அப்படிங்கிற இடங்கள்ல இருந்து நல்ல ஒரு ஃபால் வந்து கொடுத்துட்டு மேபி நியூஸ் பேஸ்டாக இருந்தாலும் நல்ல ஒரு ஃபால் அப்படின்னே சொல்லலாம். நல்ல ஒரு ஃபால் கொடுத்துட்டு இந்த லோக்கு கீழே சஸ்டெயின் ஆக முடியாமல் ஒரு டே கேண்டில் கூட இந்த லோ ப்ரீவியஸாக நமக்கு ஒரு லோ கொடுத்துருந்தாங்க, இதுக்கு கீழே க்ளோஸ் வைக்க முடியாமல் மார்க்கெட் இந்த இடங்கள்லேருந்து மறுபடியும் ஒரு மொமெண்டம் வந்து கொடுத்துருக்காங்க. ஆஸ் ஆஃப் நவ் வந்து இந்த பெரிய கேப் ஃபில்லிங் நம்ம சொன்னால் இந்த கேப் ஃபில்லிங் வந்து கம்ப்ளீட் ஆயாச்சு. இந்த கம்ப்ளீட் ஆனதுல இருந்து மார்க்கெட் இதுக்கப்புறமாக சஸ்டெயின் ஆனாங்க. ஈவன் ஒரு டே கேண்டில் நல்லா நோட் பண்ணிக்கோங்க, ஒரு டே கேண்டில் இந்த கேண்டிலுக்கு மேலே க்ளோஸ் ஆகும் பொழுது இன்னுமே ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு புல்ரன் வந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எப்போ வந்து இந்த ஸ்ட்ராங்கான ஒரு டே கேண்டில் வந்து க்ளோஸ் வைக்கலையோ இந்த டே கேண்டில் இருந்து, அதாவது 4th ஏப்ரல் கேண்டில்லேருந்து இந்த லைன் வந்து நோட் பண்ணுங்கள். இதுக்கு கீழே மறுபடியும் ஒரு ரெட் கேண்டில் வந்து வராங்க, அதுவுமே ஒரு லோ க்ளோஸ் ஆகிறாங்க அப்படின்னா இன்னுமே ஃபர்தராக ஒரு ஷார்ட் போகிறதுக்கான ஒரு புல் பேக்காக இருக்கும் நமக்கு இந்த கேப் ஃபில்லிங் அப்படிங்கிற ஏரியா. மறுபடியும் வந்து இந்த இடங்கள் வரைக்குமே, இந்த இடங்கள் எல்லாமே நமக்கு ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட் ஏரியாவாக இருக்கும். இந்த இடங்கள் எல்லாமே தொட்டுட்டு மறுபடியும் வந்தாங்க அப்படின்னாலும் நம்ம ஒரு ஹெல்த்தியான ஒரு மூமெண்ட்டாக இருக்கும். பட் இப்போ மார்க்கெட் இருக்கிற இடம் அப்படின்னா இந்த கேப் ஃபில்லிங்கான இந்த ரிஜெக்ஷன் ஏரியாவில் மார்க்கெட் வந்து இருந்துகிட்ருக்காங்க. ஒன்ஸ் இதுக்கு மேலே க்ளோஸ் ஆனால் மட்டுமே இன்னும் ஸ்ட்ராங்காக லாங் அப்படின்னு நம்ம பார்த்துக்கலாம். அப்படி இல்லை அந்த லோ க்ளோஸ் ஆகும் பொழுது இந்த லெவல்ஸ் எல்லாமே, இந்த 2 லெவலுமே கம்மிங் டேஸில் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இதுக்கு கீழே மார்க்கெட் போனால் மட்டுமே ஃபர்தராக இந்த லெவல்ஸ் எல்லாமே நமக்கு ஓப்பனாக இருக்கும். லாங் அப்படிங்கிறது 4th ஏப்ரல் அந்த லோக்கு மேலே வந்து மார்க்கெட் க்ளோஸ் ஆகும் பொழுது இன்னுமே ஒரு ஸ்ட்ராங்கான லாங் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் பொசிஷனலாகவும் சரி இருக்கே தவிர்த்து ஆஸ் ஆஃப் நவ் இப்போ மார்க்கெட் வந்து அந்த கேப் ஃபில்லிங் ஏரியாவிலேருந்து ரிஜெக்ஷனில் இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. மண்டேயுடைய ப்ரெடிஷன்ஸ் படி அகெயின் வந்து நம்மளுடைய இன்டெக்ஸ் வந்து 50% மொமெண்டம் தான் பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்குது. அகெயின் வந்து எப்படி வந்து ஃப்ரைடேக்கு முன்னாடியே நம்ம சொல்லியிருந்தோம் SGX சிங்கப்பூர் மார்க்கெட் வந்து ஒரு ட்ரெண்டிங் மூவ் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சேம் சினாரியோ வந்து கம்மிங் டேஸ்லேயுமே வராங்க. SGX வந்து சிங்கப்பூர் நிஃப்டி வந்து அகெயின் வந்து ஒரு ட்ரெண்டிங் மூவ் கொடுக்கறதுமான ஒரு பாசிபிலிட்டிஸில் இருக்காங்க. 200 to 250 பாயிண்ட்ஸ், மினிமம் 200 to 250 பாயிண்ட்ஸ் வந்து சிங்கிள் டேயில் கொடுக்கறதுமான ஒரு செட்டப்பில் வந்து சிங்கப்பூர் நிஃப்டி இருக்கிறாங்க கம்மிங் 2 டேஸில். மேபி இந்த மொமெண்டம் வந்து நம்மளுடைய இண்டெக்ஸ்லேயும் இதனுடைய இம்பேக்ட் வந்து ஆகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப அதிகம். இந்த 200 to 250 அகெயின் நம்ம சொல்கிற விஷயம் ஒன்று தான், இந்த 200 to 250 பாயிண்ட்ஸும் ஒரு பெரிய கேப் அப் ஆகவோ இல்லை பெரிய கேப் டவுன் ஆகவோ இல்லாமல் இருந்தால் மட்டுமே அந்த மொமெண்டம் நம்மளால் கேப்சர் பண்ண முடியுமே தவிர்த்து ஒரு பெரிய கேப் அப் இல்லை கேப் டவுன் கொடுத்துட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறமாக கம்ப்ளீட்டாக ஒரு சைட்வே மாதிரியான ஒரு மொமெண்டம் கொடுக்கறதுக்கு மட்டுமே பாசிபிலிட்டிஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. SGXஐ வந்து நீங்கள் நோட் பண்ணுங்கள். இது ஒன்லி ஃபார் லேர்னிங் பர்பஸ். எந்த அளவுக்கு ஒரு மொமெண்டம் கொடுக்குறாங்க கம்மிங் 2 டேஸ் ட்ரேடிங் செக்ஷனில் எந்த அளவுக்கு வந்து ஒரு மொமெண்டம் கொடுக்குறாங்க அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம பார்த்துக்கலாம். அண்ட் மார்க்கெட் வந்து இப்போ புல் ரனில் இருக்காங்களா இல்லை இப்போ வந்து ஷார்ட்டில் இருக்காங்களா அப்படின்னா மார்க்கெட் வந்து கம்ப்ளீட்டாக ஒரு நியூஸ் பேஸ்டாகவே இருந்துகிட்ருக்காங்க. எப்போவும் அப்படின்னா லாஸ்ட் வீக்லேருந்தே மார்க்கெட் வந்து ஒரு நியூஸ் பேஸ்டாகவே இருக்காங்க. இந்த யூஎஸ்னுடைய டேரிஃப் நியூஸ் வந்து இன்னுமே இம்பேக்ட் வந்து மார்க்கெட்டில் நடந்துட்டு தான் இருக்கே தவிர்த்து ஆஸ் ஆஃப் நவ் வந்து ஒரு 90 டேஸ்க்கு வந்து அந்த டேரிஃப் இன்ட்ரெஸ்ட்டை வந்து ஒரு ஸ்டாப் பண்ணி பாஸ் பண்ணி வச்சிருக்கனால மட்டுமே இது ஒரு பெரிய ரேலி அப்படின்னு நம்ம சொல்லாமே தவிர்த்து இது ஒரு கண்டினியூஸான ஒரு ரேலியா, அது ஒரு ஹெல்த்தியான ரேலியா அப்படின்னா அப்படி நமக்கு சொல்ல முடியாது. ஆஸ் ஆஃப் நோ மார்க்கெட் ஒரு டவுன் ஆனதும் சரி, இப்போ நமக்கு மார்க்கெட் அப் ஆகிட்டு இருக்கிறதுமே நியூஸ் பேஸ்டான ஒரு மார்க்கெட் அப்படிங்கிற விஷயத்த மட்டும் நீங்கள் தெளிவாக நோட் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் டியூஸ்டேயுடைய மண்டே வந்து நமக்கு ஹாலிடே இருக்குது. டியூஸ்டே வந்து ஆஸ் ஆஃப் நம்ம ப்ரீவியஸாக சொன்ன மாதிரி நம்மளுடைய வியூ வந்து எதிர்பார்க்குறது 50% தான். பட் குளோபல் மார்க்கெட்டினுடைய தாக்கம் வந்து நம்மளுடைய மார்க்கெட்லேயும் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பேஸ்ட் ஆன் நம்பர்ஸ் அண்ட் டைமிங் கேண்டில் படி எந்த இடங்கள் வராங்களோ அந்த இடங்களில் மட்டுமே நீங்கள் ரியாக்ட் பண்ணாலே நல்ல ஒரு ப்ராஃபிட்டும் உங்களால் ஏர்ன் பண்ண முடியும். அண்ட் ஆஸ் ஆஃப் நவ் மார்க்கெட் வந்து இப்போ இருக்கிறது அப்படிங்கிறது ரிஜெக்ஷன் ஏரியாவில் இருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. இந்த இடங்களுக்கு மேலே ஸ்ட்ராங்கான ஒரு டே கேண்டில் க்ளோஸ் ஆனால் மட்டுமே இனி ஃபர்தராகலாம். அப்படி இல்லை அப்படின்னா ஃபஸ்ட்டு சப்போர்ட் லெவல், இது செகண்ட் சப்போர்ட் லெவல், இந்த 2 நம்பர்ஸுமே நோட் பண்ணிக்கோங்க. இந்த இடங்களுமே நமக்கு ஒரு புல் பேக் ஏரியாவாக இருக்கும், நம்ம லாங் போகிறதுக்கான விஷயம் அப்படிங்கிறது நோட் பண்ணிக்கோங்க. இப்போ பேங்க் நிஃப்டினுடைய ப்ரெடிஷன்ஸ் வந்து பார்த்துக்கலாம். இது பேங்க் நிஃப்டினுடைய டே சார்ட்டு. பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இந்த ஏரியா வந்து ஒரு ரொம்பவே ஸ்ட்ரகிளான ஒரு ஏரியா அப்படிங்கிற விஷயத்த ரொம்ப ப்ரியராகவே நம்ம சொல்லிட்டு இருந்தோம்.
இந்த இடங்கள் எல்லாமே நமக்கு ரொம்ப நேரமாக ரொம்ப நாட்களாக மார்க்கெட் வந்து ஒரு ஸ்ட்ரகிள் ஆகிட்டு ஒரு மொமெண்டம் கொடுத்த இடம் வந்து இது. அந்த இடங்களுக்கு மேலேயே வந்து மார்க்கெட் போக முடியாமல் இது மாதிரி டபுள் டாப் வந்து வரும் பொழுதே நம்ம இன்டிமேட் பண்ணியிருந்தோம் மார்க்கெட்டில். இதுக்கு மேலே வந்து இந்த லைனுக்கு மேலே 51,893க்கு மேலே க்ளோஸ் ஆனால் மட்டுமே இனி ஃபர்தராக லாங் பார்க்கலாம் அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம சொல்லினோம். அதன்படி மார்க்கெட் வந்து ஒரு நல்ல ஒரு டவுன் ட்ரெண்ட் வந்து கொடுத்துருந்தாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். மார்க்கெட் இப்போ இருக்கிற ஒரு கண்டிஷன் பார்த்திங்க அப்படின்னா இந்த கேப் ஃபில்லிங் நடக்கிறதுக்கு இன்னுமே கொஞ்சமான ஒரு பாயிண்ட் வந்து நமக்கு இருக்குது. இந்த கேப் ஃபில்லிங்கினுடைய லோ பார்த்திங்க அப்படின்னா 51,360 லெவல் வரைக்கும் மார்க்கெட் இதுக்கப்புறமாக போயிட்டு ஒரு டே கேண்டில் க்ளோஸ் ஆனால் மட்டுமே ஃபர்தராக நமக்கு லாங் அப்படிங்கிற விஷயத்த பார்த்துக்கோங்க. நிஃப்டியில் நம்ம சொன்ன மாதிரி அப்படி இல்லாமல் இந்த இடங்கள்ல இருந்து இந்த கேப் ஃபில்லிங் இடங்கள்ல இருந்து மார்க்கெட் வந்து ரிஜெக்ட் ஆகுறாங்க அப்படின்னா மறுபடியும் இந்த நம்பர்ஸ் எல்லாமே நமக்கு புல் பேக் ஏரியாவாக இருக்கும், நமக்கு ஒரு லாங் போகிறதுக்கு அப்படிங்கிற விஷயத்தை பார்த்துக்கலாம். மார்க்கெட் இப்போ இருக்கிற கண்டிஷன் அந்த கேப் ஃபில்லிங் ஏரியா பக்கத்துலேயே பேங்க் நிஃப்டியும் கேப் ஃபில்லிங் ஏரியாவை டச் ஆகிட்டு மார்க்கெட் வந்து சஸ்டெயின் ஆக முடியாமல் நிஃப்டிலையுமே வந்து வந்திருக்காங்க. ஆஸ் ஆஃப் நவ் இன்னுமே ஒரு இந்த லெவல் வரைக்குமே ஒரு அப் ட்ரெண்ட். அந்த 4th ஏப்ரலினுடைய லோ நோட் பண்ணிக்கோங்க. இந்த கேண்டிலுடைய லோ வந்து ஹை டச் ஆகிட்டு மார்க்கெட் சஸ்டெயின் ஆகலை அப்படின்னா இம்மீடியட்டாக நம்ம ஷார்ட் போகலாம். ஒரு 15 மினிட்ஸ் கேண்டில் வந்து இந்த லைன் நோட் பண்ணிக்கோங்க. ஒரு 15 மினிட்ஸ் கேண்டில் வந்து லோ கட் ஆகிறாங்க அப்படின்னா இம்மீடியட்டாக நம்ம ஷார்ட் போகலாம். இந்த நம்பர்ஸ் எல்லாமே நமக்கு வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். இல்லை ஒரு 15 மினிட்ஸ் கேண்டில் வந்து ஹை கட் ஆகிறாங்க அப்படின்னா இந்த நம்பர்ஸ் எல்லாமே வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் கம்மிங் டேஸில் ரொம்பவே அதிகமாக இருக்குது. இதையும் நீங்கள் நோட் பண்ணுங்கள். அண்ட் மண்டேயுடைய ப்ரிடிஷன்ஸ் படி பார்த்திங்க அப்படின்னா நாம் எதிர்பார்க்கறது பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 50% மொமெண்டம் தான் வந்து நம்மளுடைய டெக்னிக்கல் வியூ படி வந்திருக்காங்க. பட் குளோபல் மார்க்கெட்டான SGX சிங்கப்பூர் நிஃப்டி வந்து நம்ம நிஃப்டியில் சொன்ன மாதிரி இதனுடைய மொமெண்டம் வந்து நம்மளுடைய மார்க்கெட்லேயும் நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அது ஒரு கேப் அப் இல்லை கேப் டவுன் இல்லாமல் இருந்தால் மட்டுமே அந்த என்டையர் மொமெண்ட்டை கேப்சர் பண்ண முடியுமே தவிர்த்து அப்படி இல்லை அப்படின்னா அதுக்கப்புறமாக ஒரு சைட்வே மாதிரியான மொமெண்டம் கொடுக்கவே நமக்கு பாசிபிலிட்டிஸ் வந்து ரொம்ப அதிகம். மார்க்கெட் இப்போ அப் ட்ரெண்டில் இருக்காங்களா டவுன் ட்ரெண்டில் இருக்காங்களா அப்படின்னா இன்னுமே பேங்க் நிஃப்டி வந்து இந்த லெவல் டச் ஆகிட்டு நமக்கு ரிவர்ஸ் போகிறதுக்கான வாய்ப்புகளும் இல்லை இதுக்கு மேலே டச் ஆகி க்ளோஸ் ஆனால் மட்டுமே லாங் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸும் அதிகமாக இருக்குது அப்படிங்கிற விஷயத்தையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. அகைன் அண்ட் அகைன் நம்ம சொல்கிற விஷயம் தான் இந்தந்த லெவல்ஸ் எல்லாமே உங்களுடைய ட்ரேடிங் சார்ட்டில் நோட் பண்ணுங்கள். மல்டிபிள் டைம் சைக்கிள் வந்து நம்பர்ஸ் அது கண்டிப்பாக மார்க்கெட் ரெஸ்பான்ஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்பவே அதிகம். அண்ட் மார்க்கெட் வந்து இந்த இடங்கள் வந்து ஒரு கேப் டவுன் ஆனாலும் எக்ஸாக்ட் அப்படின்னா ரொம்ப எக்ஸாக்டாக இந்த இடங்கள் எல்லாமே எந்த அளவுக்கு வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பாருங்கள். ஒரு நம்பரும் நமக்கு ஒரு சப்போர்ட்டாகவும் ஒரு ரெசிஸ்டன்ஸாகவும் நமக்கு நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். இந்த லெவல்ஸ் எல்லாமே வந்து இந்த நம்பர்ஸ் நடக்கும் பொழுது நம்ம லைன் போட்டது கிடையாது. இதுக்கு முன்னாடியே வந்து இருந்த இடங்களில் தான் மார்க்கெட் ரெஸ்பான்ஸ் பண்ணிவிட்டு டவுன் வந்திருக்காங்களே தவிர்த்து அதுக்கு அப்புறமாக நம்ம அந்த லைன் போட்டது இல்லை. பார்க்கலாம் டியூஸ்டே வந்து எந்த அளவுக்கு மார்க்கெட் வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் டே வந்து நமக்கு ஒன்லி 3 days மட்டுமே நமக்கு ட்ரேடிங் டே வந்து இருக்காங்களே தவிர்த்து அந்த 3 daysலேயும் நமக்கு எக்ஸ்பெரி நிஃப்டியினுடைய எக்ஸ்பெரி சரி நமக்கு நிஃப்டி அண்ட் சென்செக்ஸ்னுடைய எக்ஸ்பெரியும் வராங்க. ஸோ வால்டாலிட்டி அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும் 3 days அப்படிங்கும் பொழுது கண்டிப்பாக இது மாதிரி 50% ஆஃப் டேயில் ஸ்டாப் லாஸோடையே வந்து நியூ ட்ரேடர்ஸ் வந்து என்ட்ராங்க. எக்ஸ்பீரியன்ஸான ட்ரேடர்ஸ் வந்து உங்களுடைய லாட் சைஸை கம்மி பண்ணுறதன் மூலமாகவும் ஸ்டாப் லாஸ் அண்ட் டார்கெட்டோடய நீங்கள் என்ட்ராதன் மூலமாக உங்களுடைய கேபிட்டலையும் ப்ராஃபிட்டையும் உங்களால் ப்ரொடெக்ட் பண்ணிக்க முடியும். ஆப்ஷன் பையிங் அப்படிங்கிறது ஒரு ஹை ரிஸ்க்கான ஒரு பிளேஸ். அந்த பிளேஸில் வந்து நம்ம என்ட்ராகும் பொழுது இதுவும் ஒரு 50% ஆஃப் டேயில் கண்டிப்பாக நியூ ட்ரேடர்ஸ் வந்து அவாய்ட் பண்ணுங்கள். எக்ஸ்பீரியன்ஸான ட்ரேடர்ஸ் மட்டுமே குவான்டிட்டியை கம்மி பண்ணுறதன் மூலமாகவும் ஸ்டாப் லாஸோட என்ட்ரு ஆகும் பொழுது மட்டுமே நல்ல ஒரு ப்ராஃபிட் உங்களால் ஏர்ன் பண்ண முடியும். இப்போ டியூஸ்டேக்கான லெவல்ஸ் என்ன ஸ்டாக் செக்டாரில் ஃபோக்கஸ் பண்ணலாம், நம்மளுடைய டைமிங் கேண்டில் என்ன அப்படிங்கிற விஷயத்தையும் பார்த்துட்டு ரேஞ்ச் என்ன நெக்ஸ்ட் வீக்குக்கான ரேஞ்ச் அப் சைடு அண்ட் டவுன் சைடுக்கான ரேஞ்ச் என்ன அப்படின்னு பார்த்துக்கலாம். இந்த ரேஞ்ச் அப்படிங்கிறது வந்து எது வரைக்கும் மார்க்கெட் வந்து ஹை அண்ட் லோ போகலாம், அதுக்கான பாசிபிலிட்டிஸ் என்ன அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம பார்த்துக்கலாம். இது நிஃப்டியினுடைய 15th ஏப்ரல் அப்சை லெவல்ஸ் அண்ட் டவுன்சை லெவல்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. இது பேங்க் நிஃப்டியினுடைய 15th ஏப்ரல் அப்சை லெவல்ஸ் அண்ட் டவுன்சை லெவல்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. அகைன் அண்ட் அகைன் நம்ம சொல்கிற விஷயம் ஒன்று தான், மார்க்கெட் முடிந்ததுக்கு அப்புறமாக இந்த இடங்கள்லேருந்து சப்போர்ட் எடுத்தாங்க, இந்த இடங்கள்லேருந்து ரெசிஸ்டன்ஸ் ஆனாங்க அப்படிங்கிற மாதிரியான எந்த ஒரு போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டும் நம்ம ப்ரொவைட் பண்ணவே இல்லை. ஒன் டே பிஃபோராகவே நம்ம ப்ரொவைட் பண்ண லெவல்ஸ் அண்ட் டைமிங் கேண்டில் எல்லாமே எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பேக் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு நாளையுடைய ட்ரேடுக்கு தேவையான லெவல்ஸ் அண்ட் டைமிங் கேண்டில் மட்டுமே நம்ம ப்ரொவைட் பண்ணிட்டுருக்கோம். அதை யூட்டிலைஸ் பண்ணி கூட நீங்கள் மார்க்கெட்டை பார்க்கும் பொழுது இன்னுமே உங்களுக்கு எளிமையாக புரிய வரும்.
இது ஸ்டாக் டு வாட்ச் ஃபார் 15th ஏப்ரல். இது 15th ஏப்ரல். இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே ஒரு ஹை பொட்டன்ஷியல் ஸ்டாக்ஸ். இதில் இருக்கிற உங்களுடைய ஃபேவரட் ஸ்டாக்ஸில் நீங்கள் ஒரு 15 மினிட்ஸ் ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ் ஐன்லோ நீங்கள் மார்க் பண்ணி ட்ரேட் இனிஷியேட் பண்ண முடியுது. இனிமேல் நல்ல ஒரு ப்ராஃபிட் பர்சன்டேஜ் வந்து நீங்கள் அதிகப்படுத்த முடியும். நம்ம டூல் பேஸ்டாக ட்ரேட் எடுக்கிறீங்க அப்படின்னா 1 மினிட் இல்லை 5 மினிட்ஸில் வர புல் பேக் என்றே உங்களுக்கு போதுமானதாக இருக்கும். நீங்கள் நல்ல ஒரு ப்ராஃபிட் வந்து ஏர்ன் பண்ணுறதுக்கு. இது செக்டார் டு வாட்ச் ஃபார் 15th ஏப்ரல். மெட்டல் செக்டார், பிஎஸ்யூ செக்டார், ஆட்டோ செக்டார் இது எல்லாமே நல்ல ஒரு ட்ரேடிங் செட்டப்பில் இருக்காங்க. இதில் இருக்கிற ஹை வெயிட்டேஜான ஸ்டாக்ஸில் வந்து நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணலாம். 5 மினிட்ஸ் டைமிங் கேண்டில் படி 15th ஏப்ரல் நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய டைமிங் கேண்டில் பார்த்திங்க அப்படின்னா நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இந்த 3 டைமிங் கேண்டிலும், பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இந்த 2 டைமிங் கேண்டில் வராங்க. ஒரு டைமிங் கேண்டில் மோர் தேன் 80 பாயிண்ட்ஸ் வராங்க அப்படின்னாலும் அந்த டைமிங் கேண்டில் வந்து அவாய்ட் பண்ணுங்கள். பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு டைமிங் கேண்டில் மோர் தேன் 150 பாயிண்ட்ஸ் வராங்க அப்படின்னாலும் இந்த டைமிங் கேண்டில் வந்து அவாய்ட் பண்ணுங்கள். அண்ட் டைமிங் கேண்டில் எப்படி ட்ரேட் இனிஷியேட் பண்ணுறது அப்படிங்கிறத வியூவர்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க. இதுதான் டைமிங் கேண்டில் அப்படின்னா ஹை அண்ட் லோ மார்க் பண்ணிக்கோங்க. எந்த பக்கம் பிரேக் ஆகுறோம் அந்த பக்கம் உங்கள் ட்ரேட் இனிஷியேட் பண்ணிட்டு ப்ரீவியஸாக இருக்கிற லோவில் வந்து ஸ்டாப் லாஸ் மெயின்டைன் பண்ணுங்கள். லோ கட் ஆகும் பொழுது ஷார்ட் இனிஷியேட் பண்ணிட்டு ப்ரீவியஸாக இருக்கிற ஹையில் வந்து நீங்கள் ஸ்டாப் லாஸ் மெயின்டைன் பண்ணலாம். மற்றும் T = N அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். இன்னையுடைய வீடியோலையுமே ஸ்டார்டிங் ஆஃப் த வியூவில் வந்து நம்ம T = N பற்றி சொல்லியிருந்தோம். இதுலையுமே ஒரு மஸ்ட் ட்ரேடபிளான பிளேஸ் T = N அப்படிங்கிற விஷயத்தையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் வீக்குக்கான ரேஞ்ச் ஃபார் 15th to 17th ஏப்ரல். நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 15th to 17th ஏப்ரல் வந்து இது அப்சைட் ரேஞ்ச், இது டவுன் சைட் ரேஞ்ச். இதையும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. இது பேங்க் நிஃப்டியினுடைய நெக்ஸ்ட் வீக்குக்கான ரேஞ்ச் ஃபார் அப்சைட் அண்ட் டவுன் சைட். இந்த ரேஞ்ச் வரைக்குமே நமக்கு ஹை போகிறதுக்கும் இந்த ரேஞ்ச் வரைக்குமே நமக்கு லோ போகிறதுக்கும் வாய்ப்புகள் வந்து ரொம்ப அதிகம். இதையும் உங்களுடைய ட்ரேடிங் சார்ட்டில் அந்த லெவல்ஸ் வந்து நீங்கள் மார்க் பண்ணி அந்த இடங்கள் டச் ஆகும் பொழுது எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற விஷயத்தையும் நீங்கள் நோட் பண்ணுங்கள். மற்றும் கண்டினியூஸாக சப்போர்ட் பண்ணிட்டே இருக்கிற நம்முடைய மெம்பர்ஸ்க்கும் சரி வியூஸ்க்கும் சரி ரொம்பவே நன்றிகள். இன்னுமே உங்களுடைய சப்போர்ட்டை இந்த வீடியோ லைக் பண்ணது மூலமாகவும் ஷேர் பண்ணது மூலமாகவும் கொடுக்கணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். மற்றும் இந்த சேனலில் போடக்கூடிய வீடியோஸாக இருக்கட்டும் இல்லை லெவல்ஸாக இருக்கட்டும் இது எல்லாமே உங்களுடைய லேர்னிங் பர்பஸ்க்காக மட்டும்தான். நீங்கள் ஒரு ட்ரேட் எடுக்கும் பொழுது உங்களுடைய ஓன் அனாலிசிஸை பொறுத்து நீங்கள் ட்ரேட் எடுத்தீங்க அப்படின்னா அதில் நடக்கக்கூடிய லாப நஷ்டங்கள் எல்லாமே கம்மிங் டேஸில் மார்க்கெட்டை எந்த அளவுக்கு நீங்கள் ஃபேரே இல்லாமல் ஹேண்டில் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு நம்ம சேனல் உங்களுக்கு நல்ல ஒரு கைடாக இருக்கும். மற்றும் உங்களுடைய போர்ட்ஃபோலியோவை கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் க்ரீனாக மாற்றுவதற்கும் நம்ம சேனல் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மற்றும் ஒரு பயனுள்ள வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.